ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னியோட வீடியோவில் ஈஸியான டிஃபன் சாம்பார் எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் பருப்பு, சாம்பார் பருப்பு, மஞ்சத்தூள், தேவையான தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் பருப்பு கடைகிறதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதி வச்சு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள் அதையும் போட்டுருங்க. இன்னொரு சைடில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பில்லை, அப்புறம் ஆனியன், காஞ்ச மிளகா இது 4த்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த தாளிப்பு எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா சாம்பார் கொதித்து வந்திருக்கும். ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி. சுட சுட இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.